Dear learners, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம பாடி எப்படி ஒரு இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் வந்து இம்யூனிட்டி. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எந்த மூலமா வருது? உள்ள ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ், இல்ல ஒரு டாக்ஸின்ஸ் மூலமா நமக்கு வர ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இத வந்து நம்ம என்ன நேம் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்றோம். இல்ல ஒருத்தனுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவரே இல்ல அப்படின்னா, அத வந்து நம்ம சசப்டபிலிட்டி அப்படின்னும் நம்ம அத நேம் பண்றோம். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் மூலமா தான் இந்த இம்யூனிட்டிங்கிறது வந்து வொர்க் ஆகுது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்கன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போன் மேரோ, இல்ல தைமஸ், இல்ல இந்த ஸ்பீனு இந்த மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதோட மெயின் ஃபங்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுக்கு அகெயின்ஸ்டா வந்து நம்மள பாதுகாக்கிறது தான் இதோட மெயின் ஃபங்ஷன். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாவும் இருக்கலாம், இல்ல ஒரு நான் இன்ஃபெக்ஷியஸ் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸாவும் இருக்கலாம். அதுகிட்ட இருந்து நம்ம பாடிய ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபா வச்சுக்கிறது தான் இந்த இம்யூன் சிஸ்டமோட வேலை. ஸோ அதுல மொத்தம் வந்து 2 டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து இன்னேட் இம்யூனிட்டி. அது வந்து நேச்சுரலா நம்ம பாடியில இருக்கிறது. அது வந்து நான் ஸ்பெசிஃபிக். அது எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எந்த ஒரு சப்ஸ்டன்சஸா இருந்தாலும் அத வந்து அப்சர்வ் பண்ணி அது அன்வான்டட் சப்ஸ்டன்சஸ்னா அது வெளியே தள்ளிரும். இதுவே அக்வயர் இம்யூனிட்டினா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இன்ஃபெக்ஷனோ இல்ல ஒரு ஆன்டிஜனோ வெளியில இருந்து உள்ள வருது அப்படின்னா, அத ஸ்பெசிஃபிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணி அத வந்து வெளிய பண்ணும். அது வந்து இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்யூனிட்டி தான் வந்து அக்வயர் இம்யூனிட்டி. பேரியர்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. இப்போ வந்து இன்னேட் இம்யூனிட்டிங்கிறது என்னன்னு நம்ம சொன்னோம். நேச்சுரலா நம்ம பாடியில இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இன்னேட் இம்யூனிட்டி. ஸோ அந்த மாரி நேச்சுரலா நம்ம பாடியில என்னென்ன மாதிரியான பேரியர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேரியர் வந்து அனாட்டமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் பேரியர். அனாட்டமிக்கல் பேரியர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல இந்த ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரேனு, இந்த ஹேர்ஸு இது எல்லாமே வந்து அனாட்டமிக்கல் பேரியர். ஸோ ஸ்கின் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோபியல் என்ட்ரிய வந்து பிரிவென்ட் பண்ணுது. ஸோ அதுல இருக்கிற அசிடிக் கண்டிஷன் அந்த மைக்ரோபோட குரோத்த வந்து ஸ்டாப் பண்ணும். இதே வந்து ஒரு மியூக்கஸ் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூக்கஸ் மெம்பரேன்ல செக்ரீட் ஆகும். அது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம வந்து ட்ராப் பண்ணி வெளிய அனுப்பிச்சிரும். இதே ஹேர் வந்து நோஸ்ல இருக்கிற ஹேர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டஸ்ட் பார்ட்டிகிள்ல வர மைக்ரோ ஆர்கானிசம் அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளிய அனுப்பிரும். பிசியோலாஜிக்கல் பேரியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாடி டெம்பரேச்சர் இல்ல ஒரு ஃபீவர் வந்து பேத்தோஜன குரோத்த வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி லோ பிஹெச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோபோட ஆக்டிவிட்டிய வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி குடுத்துரும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டொமக்ல இருக்கிற ஆசிட் வந்து மைக்ரோபுக்கு வந்து க்ரோ ஆகுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ட குடுக்காது. ஸோ அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ட நம்ம பாடி நேச்சுரலாவே வச்சுட்டு இருக்கு. பாகோசைட்டிக் பேரியர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா அன்வான்டடா வெளியில இருந்து வர சப்ஸ்டன்சஸ வந்து கில் பண்ணுது. இல்லைன்னா என்கல்ஃப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ற செல்ஸஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூட்ரோஃபில், மேக்ரோபேஜஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும்? மைக்ரோப்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அத வந்து என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணது தான் இதனுடைய வேலை. கெமிக்கல் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டைன் என்சைம்ஸோ இல்ல ஒரு சைட்டோகைன்ஸ் இல்ல இன்டர்ஃபெரான்ஸு இல்ல காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வருது அப்படின்னா, அத வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு, அது ஃபர்தரா வந்து பாடியில டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கெமிக்கல் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி லாக்டோஃபெரின் அண்ட் அக்யூட் ஃபேஸ் புரோட்டீனு, லியூகோட்ரைன்ஸ் அண்ட் புரோஸ்டாகிலாண்டின்ஸ், கலெக்டின்ஸ் இது எல்லாமே சப்ஸ்டன்சஸ். இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன பண்ணும்னா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வராம, அது ஃபர்தரா க்ரோ ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த இன்னேட் பேரியர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. ஸோ இதுல மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் இம்யூனிட்டிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்பீசிஸ் இம்யூனிட்டி. இங்க இருக்கிற எல்லா ஸ்பீசிஸ்க்குமே காமனா ஒரு இம்யூன் ரெஸ்பான்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேர்டுக்கு கூட அந்த டெட்டனஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா அதோட பாடி வந்து ஒர்க் பண்ணும்.
இதே ரேஷியல் இன்ஃபெக்ஷன்னா வந்து இந்த ரேசஸ் பொறுத்து எந்த பீப்புளா இருந்தாலும் அந்த பீப்புளுக்கு உண்டான ரெசிஸ்டன்ட் டு த பர்டிகுலர் டிசீசஸ் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோ இல்லை அந்த ரேஸ் பேஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டியோட டைப்ஸ். நெக்ஸ்ட் அக்வயர்ட் ஆர் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இது வந்து என்னது, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாடியில வர ஒரு இம்யூன் பவர். ஸோ இப்போ ஆன்டிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம வந்து ஆன்டிஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டிஜன் உள்ள என்ட்ரான உடனே அது வந்து ஸ்லோவா அது என்ன ஆன்டிஜன், அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த பர்டிகுலர் ஆன்டிஜென்னுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஆன்டிபாடியை வந்து நம்ம பாடி வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் திருப்பியும் வருது நம்ம பாடிக்கு அப்படின்னா அது வந்து மெமரி செல்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி அகைன் அந்த ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி ஒர்க் பண்ணும். இதே வந்து செல்ஃப் சப்ஸ்டன்சஸும் இருக்கும், செல்ஃப் செல்ஸும் இருக்கும், நான் செல்ஃப் செல்ஸும் நம்ம பாடியில் இருக்கும். அப்போ செல்ஃப் செல்ஸஸ் வந்து என்ன, நான் செல்ஃப் செல்ஸஸ் எது அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் இந்த அக்வயர் இம்யூனிட்டிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வயர் இம்யூனிட்டி. ஸோ மொத்தமாக 2 டைப் ஆஃப் அக்வயர் இம்யூனிட்டி வந்து இருக்கு. ஒன்று வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி, அதை வந்து இன்னொரு நேம் வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்டிவ் இம்யூனிட்டியை திருப்பி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் டைப் வந்து பாசிவ் இம்யூனிட்டி இல்லைன்னா இன்டியூஸ்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி இல்லை ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லி இந்த பாசிவ் இம்யூனிட்டியை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக்டிவ் இம்யூனிட்டியோட டைப்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது வந்து ஓன் பாடியே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுக்கு தகுந்த ஆன்டிபாடியை செக்ரேட் பண்ணும். அது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டியில். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக நடக்கும். ஆனால் நம்ம பாடியில் லாங் லாஸ்டிங்காக இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் கொடுத்து அந்த இம்யூனிட்டியை நம்ம இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதே நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கான எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்மால் பாக்ஸு, மீசல்ஸ், மம்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசீசஸ் வருது அப்படின்னா அந்த பர்சன் அவங்களே வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து அவங்க பாடியில டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ பாசிவ் இம்யூனிட்டிங்கிறது வந்து ரெடிமேட் ஆன்டிபாடிஸை வந்து கொடுக்கறது. இதே ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது அவங்களுடைய உடம்புல இருந்து ஆன்டிபாடி சிந்தசைஸ் ஆகும். இதே வந்து பாசிவ் இம்யூனிட்டிக்கு வந்து அந்த பர்சனுக்கான ஆன்டிபாடி சிந்தசைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி மேபி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த அளவுக்கு இம்யூன் சிஸ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெடிமேடாக ஒரு ஆன்டிபாடியை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து பாசிவ் இம்யூனிட்டி. அது வந்து உடனே இமீடியட்டாக ஒரு ரிலீஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. சம்டைம்ஸ் அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் கூட வந்து நமக்கு காஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அகைன் இதை வந்து நமக்கு 2 டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி. நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன, மதர் டு ஃபீட்டஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, அம்மா கிட்ட இருந்து இருக்கிற இம்யூன் பவர் வந்து குழந்தைக்கு போகிறது. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாசிவ் இம்யூனிட்டி வந்து எப்படிலாம் வந்து குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜிஜி ஆன்டிபாடி வந்து பிளாசண்டா மூலமாக ஃபீட்டஸ்க்கு போகுது. இன்னொன்று வந்து பிரெஸ்ட் மில்க். ஸோ அந்த பிரெஸ்ட் மில்க் மூலமாகவும் இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து எங்கேருந்து அம்மா கிட்ட இருந்து நியூபார்னுக்கு போகுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு நேம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் ரெசிபியன்ட்க்கு ஆன்டிபாடிஸை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் இம்யூன் சீரம் வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃப்ரம் தி மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலாக இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்டி டெட்டனஸ் சீரம். ஸோ இந்த ஆன்டி டெட்டனஸ் சீரம் வந்து ஹார்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெட்டனஸ் டாக்சைடை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி
அந்த பிளட்ல இருந்து சீரம வந்து செப்பரேட் பண்ணிட்டு, அத வந்து அந்த சீரம வந்து இன்ஃபெக்டட் பெர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வந்து ஆன்டி டிப்தீரிக் சீரம், ஆன்டி கேஸ்காரின் சீரம் இந்த மாதிரி வந்து ஆன்டிபாடிஸ வந்து ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ணி இன்ஃபெக்டட் பெர்சனுக்கு வந்து குடுக்குறோம். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு நேம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சஸ் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டில ஒரு 2 செல்ஸஸ் வந்து வொர்க் பண்ணுது. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா பி செல்லு, இன்னொன்னு வந்து டி செல். ஸோ அதனுடைய பிரான்ச்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து ஹியூமரல் இம்யூனிட்டிங்கிறது வந்து எதுக்கு அண்டர்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பி செல் ஓட மெயின் ஃபங்ஷனுக்கு அண்டர்ல வருது. ஸோ இதுல பி செல் வந்து என்ன பண்ணும்? ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, அத வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அத அ வெளிய அனுப்புறதுக்கான வொர்க்க வந்து அது பார்க்கும். ஸோ அது வந்து நம்ம ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம நேம் பண்றோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இதுல வந்து மெயின் ஃபங்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டி செல்ஸ்க்கு. ஸோ இந்த டி செல் வந்து என்ன பண்ணும்? ஒரு இன்ஃபெக்டட் செல்ஸ் இருக்கு, இல்ல ஒரு அப்நார்மல் செல்ஸ் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னா, அத ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத எப்படி நம்ம வெளிய டிஸ்சார்ஜ் பண்ணணும்? அப்படிங்கிற வேலைய வந்து இந்த டி செல்ஸ் வந்து பார்க்கும். ஸோ இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எந்த பர்ட்டிகுலர் இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸஸ்க்கு, இல்ல ஒரு கேன்சர் செல்லுக்கு, இல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டட் டிஷ்யூஸ்க்கு அகைன்ஸ்டா இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து வொர்க் ஆகும். தேங்க் யூ.